என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னையே சுற்றி சுற்றி ஒரு பெண் தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை நீ வணங்குவதற்கு மறந்து நிற்பதனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை உனக்கு நினைவுபடுத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இவர்கள் யார்? எதற்காக இவர்களை வணங்க வேண்டும்? அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கான காரணம் என்ன என்பதனை நீ நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சட்டென்று ஒருவருக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்துவிடக்கூடாது என்பதில் உன் அம்மா நான் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் அதை என்னவென்றும் ஏதென்றும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது உனக்காக உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. நமக்கென்று யாரும் இல்லை, நமக்கு நன்மைகளை செய்திட யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை ஒருவர் சுற்றி சுற்றி வருகிறார் என்றால் அவர்களை நிச்சயமாக நீ கண்டுகொள்ளாமல் இருப்பது உன்னுடைய தவறல்லவா? என் குழந்தையே, எவ்வளவோ துன்பங்கள் சோதனைகள் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு இவர்களும் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கிறார்கள் என்பதனை அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முக்கியமானவர்களை எப்பொழுதுமே நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நல்லதை நடத்த யார் முன் வந்தாலும் அவர்கள் தருவதை ஏற்றுக்கொள்ள பழகு. ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு எதையும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்றாலும் கூட அதை பெரிதாக கண்டு கொள்ளாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் கிடைத்தால் சந்தோஷம், இல்லை விட்டு விலகிச் சென்றால் அதுவும் சந்தோஷம் என்று நீ எப்பொழுதும் வாழ்ந்திருக்க பழகு. எல்லா விஷயங்களையும் உன்னால் சரிசமமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த விதத்திலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து விடாதபடி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, நான் உன்னை ஒரு தெய்வத்தை வணங்கச் சொல்ல வந்திருக்கின்றேன். வணங்குவதும் வணங்காமல் விட்டு விடுவதும் உன்னுடைய விருப்பம். ஆனால் நான் சொல்வது, இவர்களை நீ சரியாக வணங்கி வந்தால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் என்று. அவர்களுக்கு உன்னுடைய ஞாபகம் இருக்கும் பொழுது உனக்கு அவர்களின் ஞாபகம் இல்லாமல் இருக்கக்கூடாதல்லவா? உனக்கு அவர்களை யாரென்றும் என்னவென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நீ எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென தருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருப்பாயானால் நான் சொல்வது உனக்கு புரியும். எல்லோருமே ஏமாற்றுவதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. உன்னை ஏமாற்றங்கள் அதிக அளவில் தீண்டவில்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறதே தவிர பெரிதாக யாராலும் உன்னை ஏமாற்ற முடிவதில்லை. அதற்கு காரணம் நீ எப்பொழுதும் விழிப்போடு இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக நீ நடந்து கொள்கிறாய் என்பதுதான். எந்த விஷயத்திலுமே சட்டென்று எந்த ஒரு தவறான முடிவுகளையும் நீ எடுத்து விடுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற சில நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. இப்பொழுது அம்மா அந்த பெண் தெய்வம் யார் என்றும் எதற்காக அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்பதனையும் விளக்கமாக சொல்கின்றேன். என் குழந்தையே, முழுமையாக கேட்டு பலனடைந்து விடு. என் தங்கமே, இந்த உலகத்தில் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் மொத்தம் 4 பேர். முதலாவது உன்னுடைய குலதெய்வம், இரண்டாவது உன்னுடைய இஷ்ட தெய்வம், மூன்றாவது உன்னுடைய முன்னோர்கள், நான்காவது உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம், அதாவது
குலதெய்வத்தை நீ பௌர்ணமி நாட்களிலும் மற்ற நாட்களிலும் வணங்கி விடுகின்றாய். இஷ்ட தெய்வத்தை நீ நினைக்காமல் இருந்ததே கிடையாது. உன்னுடைய முன்னோர்களுக்கும் அமாவாசை நாட்களில் நீ நல்லபடியாக திதியும் தர்ப்பணங்களும் கொடுத்து வணங்கி வருகின்றாய். ஆனால் உன் கன்னிப்பெண் தெய்வத்தை சில காலமாக நீ மறந்து நிற்கின்றாய். இதை உன் அம்மா நான் கண்டு கொண்டேன். அதே நேரத்தில் அவர்களும் உன்மீது அன்போடுதான் உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். உனக்கு அவர்கள் நினைவுபடுத்த முயற்சி செய்கின்றார்கள். அப்படி அவர்கள் முயற்சி செய்ததுதான் என் மூலமாக உனக்கு இந்த விஷயத்தை இப்பொழுது தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். கட்டாயமாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். ஒரு பெண்ணானவள் இந்த உலகத்தில் தோன்றி மனம் முடிக்காமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடுகின்ற பண்பாடுதான் இந்த கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை தெய்வமாகவே நினைத்து வழிபடும் வழக்கம் இங்கு இருக்கின்றதல்லவா? தொன்று தொட்டு அது நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பெண்களுக்கென்று முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாவற்றிலும் கன்னி தெய்வங்களை நாம் போற்றுவது வழக்கம் என்பதனை முதலில் புரிந்து கொள். எப்பொழுதுமே இன்பத்தை கருவாக்குபவள் பெண். உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தி அடையச் செய்தவளும் பெண்தான். இந்த காரணத்தினால்தான் பெண்ணை மகா சக்தியாக எல்லோரும் பார்க்கின்றார்கள். எப்பொழுதும் மனதிற்கு இதமான விஷயங்களை தருபவள் பெண் என்றும் அவளினுடைய நடவடிக்கைகள் யாரையும் காயப்படுத்தாது என்றும் அவர்கள் எண்ணி இருக்கின்றார்கள். என் குழந்தையே, இந்த கன்னிகள் பெரும்பாலும் தங்களினுடைய சராசரி வாழ்க்கையை தவறவிட்டவர்கள், அல்லது இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள். கன்னித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாக பெறாமலேயே இறந்தவர்கள். இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கக்கூடிய தெய்வ நிலைக்கு இவர்கள் சென்று விட்டார்கள். சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டார்களானால் அவர்களினுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும். இதுபோல என் குழந்தையே, இந்த தெய்வங்களுக்கு ஆடி மாதம் மற்றும் தை மாதங்களில் சிறப்பான பூஜைகளை செய்து வழிபடுவார்கள். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை என்பது கன்னிப்பெண் தெய்வத்திற்கு ஏற்ற நாளாகும். அந்த நாளில் வணங்குவதை எல்லோருமே கடைபிடித்துதான் வருகின்றார்கள். நீ உன்னுடைய வேலைப்பளு வெளியில் சென்று விட்டேன், எனக்கு அங்கு வேலை அதிகம் என்று சொல்லி இது போன்ற நாட்களில் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் தவிர்த்து கொண்டே வருகின்றாய். பிறகு செய்து விடலாம், நாளை செய்து விடலாம் என்று சொல்லி தள்ளிக்கொண்டே போடுகின்றாயே தவிர அதை செய்வதற்கு நீ முன்வரவில்லை. அதனால் நீ இது போன்ற நாட்களில் அவர்களை வணங்க முடியாதவர்கள் தை மாதத்தினுடைய 2வது நாளில் கன்னிக்கு பூஜை வைத்து வணங்குவார்கள். தங்களினுடைய குலதெய்வத்தை பங்குனி உத்திரத்தில் வணங்கச் செல்லும் பொழுது கூட கன்னி தெய்வத்தையும் வழிபடுவார்கள். இன்னமும் எத்தனையோ பேரினுடைய குலதெய்வ கோவிலில் ஓரிடத்தில் கன்னிப்பெண் தெய்வத்தையும் வழிபடு வழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. வீட்டினுடைய திசைகளை கன்னி மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, ஈசான மூலை என்று பிரித்து சொல்வார்கள் அல்லவா? அதில் வடகிழக்கு மூலை இறைவனுக்குரிய ஈசான மூலை என்றால் தென்மேற்கு மூலை கன்னி தெய்வத்திற்குரிய கன்னி மூலை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கன்னி வழிபாட்டின் முக்கியத்துவத்தினை உணர்த்தும் விதமாக இதுவெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். இறை வழிபாட்டுக்கு இணையான வழிபாடுதான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எப்பொழுதுமே யாரேனும் நோயாலோ விபத்தாலோ மடிந்து விட்டார்களானால், அதாவது இந்த கன்னியர்கள் நோயாலோ விபத்தாலோ மடிந்து விட்டார்கள் என்றால் அவர்களை கன்னியராக தெய்வமாக வணங்குகின்றார்கள். குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு மிக பெரிய பங்கு வகித்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்தில் மனஸ்தாபம் ஒருவருக்கொருவர் இருக்கிறது என்றால் அவர்கள் கன்னியை வணங்கினால் அதுவெல்லாம் நீங்கிவிடும். இது குடும்பத்தில் எப்பொழுதும் நடக்கின்ற ஒரு விஷயம்தான். எதனால் கன்னி பெண் தெய்வத்திற்கு குடும்ப ஒற்றுமை மிகவும் பிடிக்கும். அதனால் சண்டை சச்சரவுகள் இருக்கின்ற இல்லத்தை அவர் ஒன்று சேர்த்து விடுவாள் என்பதனை முதலில் புரிந்து கொள்.
குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது அவளினுடைய மனது அப்படியே குளிர்ந்துவிடும் என்பதனை புரிந்து கொள். இறந்த பெண் வயதுக்கு ஏற்ப அவர்களுக்கு உடைகளை எடுத்து வைத்து வழிபட வேண்டும். சிறுமிகளுக்கு அதற்கேற்ற ஆடைகளும், இளம் பெண்ணுக்கு பாவாடை சட்டை தாவணியும், அதைவிட பெரிய பெண்ணுக்கு சேலை சட்டையும் வாங்கி வைத்து வணங்க வேண்டும். அந்தி கருக்களில் கன்னியை வணங்க துவங்குவார்கள். இந்த கன்னியை வணங்குவதற்கு பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்றால் அதன் பெயர் இளநார் பெட்டி. அந்த பெட்டிக்குள் மஞ்சள் கிழங்கு, சிற்றாடை அல்லது சேலை, கண்ணாடி, சீப்பு, வளையல் வைத்து பிச்சுப்பூ அல்லது மறிக்கொழுந்து படைத்து சாம்பிராணி மணத்தை வீடு முழுவதும் நிரப்பி முற்றத்தில் நீர் தெளித்து கன்னியை வரவேற்று வழிபடுகின்றார்கள். இந்த நார்பெட்டிக்கு பெயர் கன்னி பெட்டி என்று பெயர். கன்னி பெட்டியை வைக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள பூப்படைந்த பெண்களுக்கு நிச்சயமாக அருள் வரும். அவரிடம் தங்களது குறைகளை முறையிட்டு தீர்க்குமாறு குடும்பத்தை அவர்கள் நல்வழி நடத்துவதாகவும் வாக்குறுதி கொடுப்பார்கள். தன்னை மறக்காமல் வழிபட்டால் உங்கள் குடும்பத்தை நான் தலைத்தோங்கச் செய்வேன் என்றும் நிச்சயமாக அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அதன் பிறகு கன்னி மூலையில் உயரமான இடத்தில் இந்த இளநார் பெட்டியை வைத்துவிட வேண்டும். முதலாண்டு வைத்து படைத்த கன்னி பெட்டியை மறுநாள் எடுப்பார்கள். கன்னி பெட்டியை அதிகாலையில் எடுக்கும் பொழுது அந்த வீட்டை சுத்தம் செய்வார்கள். கன்னி பெட்டியை திறக்கும் பொழுது அதில் கடந்த ஆண்டு வைத்த மஞ்சள் முளை விட்டிருக்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் கன்னி பெண் தெய்வம் துடியாக இருக்கிறது என்பது நம்பிக்கை. அதற்குள் வைத்திருக்கின்ற துணியை குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு உடுத்த கொடுப்பார்கள். இந்த எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த துணியை தனது இல்லத்தில் இருக்கின்ற மனமாகாத ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்க வேண்டும். அவர்கள் திருமணம் முடித்து சென்று விட்டால் வேறு வீட்டு பெண் அதே இடத்தில் அந்த வீட்டில் இருக்கின்ற மருமகளுக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் இன்னொருவர் இல்லத்தில் இருந்து இங்கு வந்த இந்த இல்லத்தினுடைய பெண்ணாக மாறிவிடுவாள். அதனால் இந்த கன்னி தெய்வம் தனது பொருள் கூட வேறு யாருக்கும் வெளியில் செல்லக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் ஆசைப்படுகிறார்கள். குடும்ப ஒற்றுமைக்கு இந்த கன்னி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். எப்பொழுதுமே இன்றிருக்கின்ற காலத்தில் எல்லோருமே பொன்னையும் பொருளையும் தேடி ஓடுகின்றார்கள். ஆனால் எப்பொழுதாவது ஓர் நேரத்தில் ஒன்று சேர வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை சேர்ந்து விட வேண்டும். அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை எல்லாம் சமைத்து வைத்து அவர்களை மனதார நீ வழிபட வேண்டும். பணியாரம், அதிரசம் என இனிப்பு பலகாரம் கன்னிகளுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் நிச்சயமாக இவை இரண்டும் அந்த படையலில் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புதுமையாக இருக்கிறதா அல்லது ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருக்கிறதா என்று முதலில் நீ யோசித்துப்பார். எதுவாக இருந்தாலும் இவர்களை வழிபட்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கின்றேன். எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும். இவர்களை பற்றிய ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்கின்றேன். அவர்களை பற்றிய கதைகள் நிச்சயமாக ஒருவரினுடைய மனதை உருக்குவதாகத்தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் தாய்க்கு தலைமகளாயிருந்த ஒரு சிறுமி இறந்து விட்டாள். வருடந்தோறும் இறந்த பெண்ணுக்கு பாவாடை சட்டை எடுத்து வைத்து கும்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். 23 வருடங்கள் கழிந்து விட்டது. அந்த பெண் ஒரு நாள் தன் தாயினுடைய கனவில் தோன்றி, தாயே, எனக்கு வயது 23, இன்னமும் எனக்கு பாவாடை சட்டை தானா? இது எனக்கு போதவில்லையே என கண்ணீர் மல்க கேட்க அந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு சேலையும் சட்டையையும் வாங்கி வைத்து வழிபட்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் கன்னி தெய்வம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. ஒரு வீட்டில் கன்னி தெய்வத்தை வணங்க மறந்து விட்டார்கள் என்றால் கன்னி தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு அதை நினைவுபடுத்தும். அங்கிருக்கின்ற குழந்தைகளை இரவு நேரத்தில் பயமுறுத்தும். அதாவது அவர்கள் பயமுறுத்துவது கிடையாது, அவர்கள் செய்வதற்கு காரணம் எப்படியாவது நம்மை வணங்க வேண்டும், நம்மை தேடி இவர்கள் வர வேண்டும், நாம்
இருப்பதையே இவர்கள் மறந்து விட்டார்களே என்று சொல்லி அது உணர வைப்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை செய்யும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நான் சொல்வது போல சில விஷயங்களை உனக்கு தெரிவிக்கும். சில சமயங்களில் உனக்கு தெரியாமலேயே போய்விடும். ஆனால் இன்று இந்த கன்னி தெய்வம் உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கு காரணம் அவர்களை நீ வணங்காமல் இருந்ததுதான். அதனால் நான் சொன்ன நாட்களில் அவர்களை நிச்சயமாக வணங்கு. இனி வரக்கூடிய தை மாதத்தில் 2வது நாளில் நீ நிச்சயமாக அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் வைத்து அவர்களை வழிபட்டாயான நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.